21வது கேள்வி. இதில் அடுத்தடுத்த ஒரு 7 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கில் தான் கொடுத்துருக்கோம். அதாவது சூஸ் த வேர்ட் ஆர் நியூமரல் விச் இஸ் லீஸ்ட் லைக் த அதர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில் அல்லது எண்களில் தொடர்பற்றதாக அமையும் வார்த்தையினை அல்லது எண்ணினை தேர்ந்தெடுக்கவும். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆட் மேன் அவுட், அதாவது பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு 7 கொஷினில் கொடுத்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், புஷ்ஷிங், டிரைவிங், சைக்கிளிங், வாக்கிங். இதில் பார்த்தீங்கன்னா டிரைவிங், சைக்கிளிங், வாக்கிங் இது எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தேவை, எது யூஸ் ஆகும் கண்டிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெக்ஸ், கால்கள் யூஸ் ஆகும். ஆனால் புஷ்ஷிங் தள்ளுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கால் தேவைப்படாது, எது மட்டுமே போதும் அப்படின்னா கையே போதுமானதாக இருக்கும். ஆனால் டிரைவிங், சைக்கிளிங், வாக்கிங் இது மூணுத்துக்கும் கண்டிப்பாக எது தேவை அப்படின்னா கால் தேவை. ஸோ இந்த இடத்துல பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புஷ்ஷிங், தள்ளுதல் அப்படிங்கிறது தான். சரிங்களா? தமிழ் மீடியம் சார், நாங்கள் தமிழ் மீடியம் கொஷின்ஸ் எல்லாம் இது இங்கிலீஷில் இருக்கே அப்படின்னா, தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் ஒரு சில கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷில் தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அவங்க கேட்கும்போது இதே இதில் தான் கொடுப்பாங்க, இங்கிலீஷில் தான். அப்போ கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். சரிங்களா? 122 அகைன், நவ், பிஃபோர், ஆஃப்டர். நவ் அப்படின்னா இப்பொழுதுன்னு அர்த்தம். பிஃபோர் அப்படின்னா இதற்கு முன்பு அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர் அப்படின்னா இதற்கு பின்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங், குறிப்பிட்ட செஷனை குறிக்குது பாருங்களேன். நவ்னா இப்பொழுது ப்ரெசன்ட் டென்ஸ், முன்புனா பிஃபோர்னா பாஸ்ட் டென்ஸ், ஆஃப்டர் பின்புனா ஃபியூச்சர் டென்ஸ். ஆனால் அகைன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அகைன்னா மீண்டும்னு அர்த்தம். மீண்டும் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே வரலாம். முன்னாடி சொன்னதுக்கும் சொல்லலாம், இப்போக்கும் சொல்லலாம், பின்னாடியும் சொல்லலாம். ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அகைன் அப்படிங்கிறது தான் பொருந்தாது. அகைனுக்கு தமிழில் மீண்டும் தேவை அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தமிழ்லையும் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. சரிங்களா? அடுத்ததான் 123 ஸ்னேக், வேல், லிசார்ட், டர்ட்டில். ஸ்னேக்னா பாம்பு, வேல் அப்படின்னா திமிங்கலம், லிசார்ட் அப்படின்னா பல்லி இல்லை அந்த இது அந்த மாதிரி, டர்ட்டில் அப்படின்னா ஆமை. சரிங்களா? இதில் எது பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோன்னா வேல் அப்படிங்கிறது தான் பொருந்தாது. ஏன் பொருந்தாதது அப்படின்னா இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா முட்டை போடும். ஸ்னேக்கு, லிசார்டு, டர்ட்டில் மூணுமே என்ன பண்ணும், முட்டை போடும். ஆனால் வேல் மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா குட்டி போடும். அப்போ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் 2 வேல். சரிங்களா? அடுத்ததாக 124 புல், ஜம்ப், ஹியர், ரன். இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹியர். ஏன் அப்படின்னா புல்லுனா இழுக்கிறது, ஜம்ப்னா குதிக்கிறது, ரன் அப்படின்னா ஓடுறது. இது எல்லாமே ஏறக்குறைய கை அல்லது கால் அந்த மாதிரியான உறுப்புகளால் செயல்படக்கூடியது. இந்த ஹியர், கேட்டல் அப்படிங்கிறது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார்ந்த எது, ஸோ காது மூலமாக. அதனால் இதில் பொருந்தாத எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்ஷன் 3 ஹியர். சரிங்களா? அடுத்ததாக 125 தமிழ்நாடு, கேரளா, ஹரியானா, வெஸ்ட் பெங்கால். இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஹரியானா. ஏன்னா தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சரௌண்டிங்ஸில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து நீரால் சூழப்பட்டது. கடல் இருக்குது. ஆனால் ஹரியானாவில் மட்டும் என்ன கிடையாது அப்படின்னா கடல் கிடையாது. அப்போ இந்த 4 மாநிலங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஹரியானா. சரிங்களா? ஸோ பாருங்களேன், இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வேர்ட்ஸை வச்சு கொடுத்தோம். மாநிலங்கள் இல்லை ஏதாவது வேர்ட்ஸு, விலங்குகள் அந்த மாதிரி வச்சு கொடுத்தோம் பொருந்தாததில். இப்போ அடுத்த 2 கேள்வி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. 484, 352, 561, 421. இதில் பொருந்தாதது எது அப்படின்னா இதை 2 விதத்தில் சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னா இதில் 3 நம்பர் 11 டேபிளில் டிவைட் ஆகும், ஒரு நம்பர் 11 டேபிளில் டிவைட் ஆகாது. இது ஐடியாவை வச்சு சொல்லலாம். அதை விட ஈஸியாக இன்னொரு ஐடியா இருக்குது. ஒவ்வொரு நம்பர்லேயும் ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி பாருங்கள். 4 + 4, 4 கூட்டினா 8, நடுவில் இருக்கிற நம்பர் வந்துருச்சு. 3 2 5, நடுவில் இருக்கிற நம்பர் வந்துருச்சு. 5 1 6, நடுவில் இருக்கிற நம்பர் வந்துருச்சு. 4 1 3ன்னு வந்துரு, 4 1 5ன்னு வந்திருக்கணும். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 1 கூட்டினா நடுவில் 5ன்னு வந்திருக்கணும். ஆனால் அவங்க 421ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் 4 421. சரிங்களா? 127 இது பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். இது 4205, 5306, 4236, 2168. இதில் ரொம்ப சிம்பிளாக லாஜிக் சொல்லணும் அப்படின்னா இது எல்லாமே பாருங்கள் ஈவன் நம்பர்ஸ், இரட்டைப்படை எண்கள். ஆனால் 4205 மட்டும்தான் என்னது அப்படின்னா ஒற்றைப்படை எண், ஆட் நம்பர். ஓகேவா? இது ஆட் நம்பர், மற்றதெல்லாம் ஈவன் நம்பர். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் 1. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பாருங்கள் நமக்கு பெருசாக நம்ம யோசிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. அந்த ஐடியா என்னன்றதை பிடிச்சிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு 3 கேள்விகள் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கீழ்கண்ட வினாக்களில் என்ற சிம்பலுக்கு முன் உள்ள 2 வார்த்தைகளிடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே வகை தொடர்புடைய பொருத்தமான வார்த்தைகளை அல்லது குறியீட்டினை அல்லது எண்ணினை கேள்வி குறியீட்டை குறியீடுகளில் நிரப்பும்படி கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்றுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கும். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். பேர்ட், விங்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட் சிம்பல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, பேர்ட்ஸ் பறவைகள் எதன் மூலமாக பறக்கும், விங்ஸ் இறகுகள் மூலமாக பறக்கும். அப்போ அதுபடி பாருங்கள், கார் எது மூலமாக இயங்கும்,
வீல்ஸ் சக்கரங்கள் மூலமாக இயங்கும். அப்போ இதுக்கு பொருத்தமானது ஆப்ஷன் 1 தான். ஏன்னா பேர்ட்ஸு விங்ஸு மூலமாக மூவ் ஆகும், காரு வீல்ஸ் மூலமாக மூவ் ஆகும். லயன் ஃபாரஸ்ட் மூலமாக மூவ் ஆகும்னு சொல்ல முடியாது. பென்னு பேப்பர் மூலமாக மூவ் ஆகும்னு சொல்ல முடியாது. வேல் வந்து வாட்டரில் மூவ் ஆகும், ஆனால் வாட்டர் மூலமாக மூவ் ஆகிறது கிடையாது. அப்போ அதுவும் கிடையாது. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் கார் ஈஸ்ட்டு வீல்ஸ். 129 டிரைவர் பஸ். அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி டிரைவர் எதை ஓட்டுவார்? பஸ்ஸை ஓட்டுவார். அதே மாதிரி ஆப்ரேட்டர் எதை ஓட்டுவார்? மெஷினை. டிரைவர் பஸ்ஸை இயக்குவார், அதே மாதிரி ஆப்ரேட்டர் மெஷினை இயக்குவார். அப்போ இதுக்கான சரியான விடை ஆப்ரேட்டர் மெஷின் அப்படிங்கிறது தான். நம்ம புரிஞ்சு முடியுதா? மீதியெல்லாம் ஏன் வராதுன்னா கிளாஸை ஸ்டூடெண்ட் இயக்குவார்னு வராது, சோல்ஜர் வார இயக்குவார்னு வராது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த கொடுத்துருக்கிற வேர்டுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுறது. இங்கே அப்படியே இந்த வேர்டை மாற்றி கொடுத்துருக்காங்க, மெஷின் ஆப்ரேட்டர்னு. ஒருவேளை இங்கே பஸ்ஸு டிரைவர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இந்த ஆப்ஷன் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் 3. அடுத்ததாக கேள்வி எண் 130, இன்றைக்கோட கடைசி கேள்வி. 8:63 இப்படின்னு கொடுத்துட்டு கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், 8 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 64. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 63 கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? அப்போ அதே மாதிரி கீழே பாருங்கள், 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 1 மைனஸ் பண்ணால் 48 வந்திருக்கணும். ஆனால் அவங்க ப்ளஸ் பண்ணி 50ன்னு கொடுத்துருக்காங்க. 9 ஸ்கொயர் பண்ணால் 81, 1 ப்ளஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, நமக்கு மைனஸ் பண்ணணும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இங்கேயும் 1 ப்ளஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 36லேருந்து 1 மைனஸ் பண்ணோன்னா 35. ஸோ இந்த ஃபஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேராக இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது இந்த செகண்ட் ஆப்ஷன் தான். ஸோ இதில் எது கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னா 6:35. ஓகேவாம்மா? 31 பாருங்கள். கீழ்கண்ட வினாக்களில் இந்த சிம்பலுக்கு முன்னாடி உள்ள இரு வார்த்தைகளுக்கு இடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே வகை தொடர்புடைய பொருத்தமான வார்த்தைகளை அல்லது குறியீட்டினை அல்லது எண்ணினை கேள்வி குறியீடுகளில் நிரப்பும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்று விடைகளில் இருந்து தேர்ந்தெடுக்கும். இவ்வளோ பெருசு சொல்லியிருக்காங்களே சார் அப்படின்னா கான்செப்ட் ரொம்ப சின்னது தான். என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், சிக்னல் டிராஃபிக்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேட்ச் ஆகிறது மாதிரியான பேர் கீழே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், சிக்னல் போட்டால் என்னவாகும்? டிராஃபிக் ஆகும். கரெக்டாக? அதாவது டிராஃபிக் ஆகும்னா அந்த டிராஃபிக் ஃபுல்லாக அந்த வண்டிங்களெல்லாம் நிற்கும். கரெக்டாக? அதே மாதிரி இங்கே பாருங்கள், டேமை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ரிவர் ஆறு என்னவாகும்? அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கும். கரெக்டுங்களா? சிக்னல் போட்டால் டிராஃபிக் நிற்கும், அதே மாதிரி டேம் போட்டோம் அப்படின்னா டேமை க்ளோஸ் பண்ணோன்னா ரிவர் நிற்கும். ஸோ இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிறது எது அப்படின்னா ஆப்ஷன் 1 டேம், ரிவர். சரிங்களா? அடுத்ததாக 132 14:197 இப்படின்னா கொஷின் மார்க் கொடுத்துட்டு 626ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ஸ்கொயர் நம்பர்லாம் படிச்சிருக்கோம் பாருங்கள். 14 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 196. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 197ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 626. அப்போனா ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் தான் 626. அப்போ அதுக்கு முன்னாடி அது என்னவாக இருந்திருக்கும்? 625. 625ங்கிறது எதோட ஸ்கொயர்? 25ஓட ஸ்கொயர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 25. நீங்கள் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 ஸ்கொயர் வரைக்கும், 1 ஸ்கொயர்லேருந்து 25 ஸ்கொயர் வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது நமக்கு நிறைய யூஸ் ஆகும். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி அதை பற்றி வீடியோவும் போட்டிருக்கோம் இல்லையா? அடுத்ததாக 133 3 கொஷின் மார்க். அப்படி இருந்தால் 14 என்ன வரும்? 70ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், 14 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா 70. கரெக்டாக? 14 5 70. அப்போ 14 5ஆல் பெருக்கியிருக்காங்க. முதல் நம்பரை 5ஆல் பெருக்குனா ரெண்டாவது நம்பர் கிடைக்குது. அப்போ இதே மாதிரி இங்கே பாருங்கள், 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3ஐயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5ஆல் பெருக்கணும். அப்போ 3 5 15. ஸோ ஆன்சர் 15 எங்கே இருக்குது? ஆப்ஷன் 4. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி 134 12M U20 கொஷின் மார்க் P15ன்னு கொடுத்துருக்காங்க. ஏபிசிடியில் உங்களை நான் முன்னாடியே நிறைய முறை சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏபிசிடி லைனாக எழுதி வச்சுக்கோங்க, அதுக்கான வேல்யூஸையும் நம்பர்ஸையும் போட்டுக்கோங்க அப்படின்ட்டு. அப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஏபிசிடியில் எம்ங்கிறது 13வது எழுத்து. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 12, அதாவது ஒரு எழுத்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. யூங்கிறது 21வது எழுத்து. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நம்பர் கம்மியாக 20ன்னு கொடுத்துருக்காங்க. பிங்கிறது 16வது எழுத்து. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு நம்பர் கம்மியாக 15ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவங்க எந்த எழுத்தை கொடுத்துருக்காங்கன்னா ஹெச்சை கொடுத்துருக்காங்க. ஏபிசிடியில் ஹெச்ங்கிறது 8வது எழுத்து. அப்போ 8வது எழுத்துனா ஒரு நம்பர் கம்மியாக கொடுத்தோன்னா என்ன வரணும்? 7ன்னு வரணும். இங்கே 9ன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டும் கிடையாது. H7 வரணுமா 7H வரணுமா அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டில் இது ஃபஸ்ட்டு செட்டு, இது ரெண்டாவது செட்டு. கரெக்டாக? ஃபஸ்ட்டு செட்டில் நம்பருக்கு அப்புறம் தான் லெட்டர் வருது. ஃபஸ்ட்டு நம்பர், அதுக்கப்புறம் தான் லெட்டர். அப்போ அப்படின்னா என்ன வரணும்? 7க்கு அடுத்தது தான் ஹெச் வரணும். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே நம்பர், இங்கே
லெட்டர் அப்புறம் நம்பர் இங்கே அப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லெட்டர் அப்புறம் நம்பர். ஸோ இது ரெண்டும் ஒரு செட்டு, இது ரெண்டும் ஒரு செட்டு. ஸோ முதல்ல வர வேண்டியது 7H, ஆப்ஷன் 2 தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்ததாக கேள்வி எண் 135. பின்வரும் தொடர்களில் அடுத்த எண்ணை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4-5 நம்பர் லைனாக கொடுத்துட்டு அடுத்தது என்ன வரணும் அப்படின்ட்டு. இப்போ இதில் பாருங்கள், 1 2 3 இந்த 3 நம்பரையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 3 3 6 அடுத்த நம்பர் கிடைக்குது. இந்த அடுத்த 3 நம்பர் கூட்டுங்களேன். 2 3 6 2 3 5 6 5 11. அடுத்த 3 நம்பர் 3 6 11 3 6 9 9 11 20 6 11 20. அப்போ என்ன ஐடியான்னு தெரியுதா? 3 நம்பராக ஆட் பண்ணால் அடுத்த நம்பர் கிடைக்குது. அப்போ இங்கே தான் கொஷின் மார்க், இங்கே தான் டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வேணும்னா என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 நம்பரையும் கூட்டணும். 11 20 37. இது 3த்தையும் கூட்டணும் அப்படின்னா 8 6 68. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 68. புரிஞ்சுக்க முடியுதா? 3 நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 136. 1 1 5 8 6 9 11 17 17 டேஷ். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 விட்டு ஒரு நம்பர் பாருங்களேன். 1 5 5 10 நம்பர் 6 அதுக்கப்புறம் 11 அதுக்கப்புறம் 17 அதுக்கப்புறம் டேஷ் வந்தால் இங்கே தான் வரணும். நமக்கு அது தேவையில்லை இங்கே, ஏன்னா நமக்கு டேஷ் வர்றது இங்கே தான். அப்போ இதில் பாருங்கள் 1 8 9 17 இங்கே தான் டேஷ் வருது. அந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. 1 8 9 17 அதுக்கப்புறம் டேஷ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இங்கே என்ன சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த 2 நம்பரை ஆட் பண்ணுங்கள். 1 8 கூட்டினீங்கன்னா 9, 8 9 கூட்டினீங்கன்னா 17. இப்போ 9 17 கூட்டினீங்க அப்படின்னா 26 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். புரியுதா? 1 விட்டு ஒரு நம்பரில் 2 நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 26. இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே எடுத்ததை வேணான்னு சொல்லிட்டீங்களே சார் அப்படின்னா, ஒருவேளை இங்கே இன்னொரு டேஷ் கொடுத்து கொஷின் மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அது தேவைப்பட்டிருக்கும். அங்கேயும் என்ன ஐடியா, ஏன்னா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை 2 நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா அங்கே என்ன இருக்குது? 1 5 6 11 17 அதுக்கப்புறம் நம்ம டேஷ் வைக்கிறோன்னா 1 5 பார்த்தா 6, 5 6 கூட்டினா 11, 11 6 கூட்டினா 17. அப்போ 17 11 கூட்டியிருந்தா 28. ஸோ இதுக்கும் அடுத்த நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா என்ன வந்திருக்கும்னா 28ன்னு வந்திருக்கும். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ போன கேள்வி இந்த கொஷினில் 3 நம்பராக எடுத்து ஆட் பண்ணாங்க. இதில் 1 விட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அதில் 2 நம்பராக ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 137 பாருங்கள். 1 2 3 5 7 கொஷின் மார்க். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க 137 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். 1 கூட 1 கூட்டினா 2, 2 கூட 1 கூட்டினா 3, 3 கூட 2 கூட்டினா 5, 5 கூட 2 கூட்டினா 7. ஸோ முதல் 2 நம்பருக்கு 1, அப்புறம் அதை டபுள் ஆக்கி 2, அப்போ அடுத்த டபுள் ஆக்கணும் அப்படின்னா 4 வரணும். அப்போ 7 கூட 4 கூட்டுறோம் அப்படின்னா 7 4 11ன்றது தான் ஆன்சர். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், முதல்ல 1 கூட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3 தானே சார் ஆட் பண்ணணும் அப்படின்னா, அப்படி பார்க்க போனால் 7 3 கூட்டினா 10ன்னு வந்திருக்கணும். அவங்க ஆப்ஷனில் 10 வைக்கல. ஸோ கண்டிப்பாக அவங்க என்ன ஐடியா யூஸ் பண்ணியிருக்காங்க? 1 அப்புறம் ஓ 2 அப்புறம் 2 4 தான் கூட்டியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் 7 + 4 11. சரிங்களா? அந்த நம்பருக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸாக பார்க்கணும். அந்த நம்பர் சீரிஸுடைய பேசிக் தெரியணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அதுக்கான வீடியோஸை போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சீரிஸில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? 138 பாருங்கள். 1 16 9 5 14 8 9 12 7 13 10 6. இப்போ முதல் நம்பர்லாம் பாருங்களேன். 1 இங்கே 5 இங்கே 9 இங்கே 13. 1 கூட 4 கூட்டினா 5, 5 கூட 4 கூட்டினா 9, 9 கூட 4 கூட்டினா 13. அப்போ கண்டிப்பாக அடுத்தது என்ன தான் பண்ணணும்? 13 கூட 4 கூட்டினா 17. ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் 3 17. எவ்வளோ ஈஸி பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. சரி, ஒருவேளை அடுத்து 3 டேஷ் சில நேரம் அப்படியும் கொடுப்பாங்க. அடுத்து 3 டேஷ் கொடுத்துட்டு அடுத்த 3 நம்பர் என்ன வரணும்னு கேட்பாங்க. இப்போ ஒரு நம்பரை சொல்லிட்டோம், அடுத்த நம்பர் என்ன வரும்? இங்கே பாருங்கள், 16 14 12 10. நீங்களே சொல்லுவீங்களே, அடுத்த நம்பர் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் சமாக தரேன். சரிங்களா? இப்போ இதில் அடுத்த நம்பர் என்ன வரும்னு சொல்லுங்கள், 2வது நம்பர். அதே மாதிரி 3வது நம்பர் பாருங்கள், 9 8 7 6. அப்போ இங்கே என்ன வரணும்? நான் சொல்கிறது புரிஞ்சா? இந்த இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்பர் 17, அதுதான் அவங்க கேள்வியாக கேட்டிருந்தாங்க, நம்ம சொல்லிட்டோம். நான் உங்களுக்கு கொடுக்குற கேள்வி, இந்த 2வது நம்பர் என்ன வரும், இந்த 3வது நம்பர் என்ன வரும்? இப்போ நான் சொன்ன ஐடியா வச்சு அதை யோசிச்சு எனக்கு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 139. கீழ் குறிப்பிட்டுள்ள தொடர்களில் உள்ள ஓர் எண் அல்லது எழுத்துக்கள் தவறாக உள்ளது. தவறானவற்றை தேர்ந்தெடுக்கவும். இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் ஒன் டேர்ம் இஸ் இன்கரெக்ட். சூஸ் த இன்கரெக்ட் டேர்ம். அப்போ ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது எதுங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், முதல்ல 1, அதுக்கப்புறம் 3 கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 2ஆல் பெருக்கிறாங்க. ஓ 2 2,
ப்ளஸ் 1 கூட்டினா அடுத்த நம்பர் 3 கிடைக்குது. வந்த ஆன்சர் 3 2ஆல் பெருக்கிறோம். 3 2 6, 6 + 1 7. அடுத்தது 7 2 14 + 1 15. 15 2 30 + 1 31. 31 2ஆல் பெருக்கினா 31 2 62 + 1. 62 1 கூட்டினா என்ன வந்திருக்கணும்? 63 வந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 62ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இன்கரெக்ட் நம்பர் எது அப்படின்னா 62. புரிஞ்சுக்க முடியுதா? நீங்கள் வேணால் 63 இப்போ பாருங்கள், 63 2ஆல் பெருக்கணும்னா 126. 126 கூட 1 கூட்டினோன்னா 127. அடுத்த நம்பர் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் 4 160, சாரி ஆப்ஷன் 4 62. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 140. YE WF UH SK POOT இதில் எது மேட்ச் ஆகலை, மிஸ் மேட்ச் ஆகுது, இல்லை இன்கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏபிசிடியை லைனாக எழுதி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இதுலேயும் அதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. முதல் நம்பரை வச்சும் கண்டுபிடிக்கலாம், ரெண்டாவது நம்பரை வச்சும் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள், ஒய். ஃபஸ்ட் நம்பர் இங்கே ஒய் இருக்குது, இங்கே டபிள்யூ, அதுக்கப்புறம் யூ எஸ் பிஓன்னு இருக்குது. கரெக்டாக? ஏபிசிடி தலைகீழாக தெரிஞ்சிருந்தா இல்லை தலைகீழாக எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். பாருங்கள், இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வியூ TSRQPONM இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க? இசட்டை விட்டுட்டு ஒய் எழுதியிருக்காங்க. அடுத்தது எக்ஸை விட்டுட்டு டபிள்யூ, அடுத்தது வியை விட்டுட்டு யூ, அதுக்கப்புறம் டியை விட்டுட்டு எஸ், அதுக்கப்புறம் ஆரை விட்டுட்டு என்ன எழுதி இருக்கணும்? கியூ தான் எழுதியிருக்கணும். கரெக்டானு பாருங்கள். ஆரை விட்டுட்டோன்னா அடுத்த எழுத்து என்ன இருக்குன்னா கியூ. கியூவுக்கு அப்புறம் பியை விட்டுட்டா ஓ. கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் இங்கே கியூ கொடுக்காம அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கியூ வந்திருக்கணும், அவங்க பி கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதில் மேட்ச் ஆகாதது எதுன்னா ஆப்ஷன் 3 PO. செகண்ட் எழுத்து வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். EF, அடுத்தது ஜி விட்டுட்டு ஹெச், அடுத்தது IJ 2 எழுத்து விட்டுட்டு கே, அடுத்தது LMN 3 எழுத்தை விட்டுட்டு ஓ. இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் PQRS 4 எழுத்தை விட்டுட்டு டி. ஸோ இதில் ஓவை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி வர வேண்டிய கியூவை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பின்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் 3 PO. சரிங்களாமா?